வணக்கம். இந்த பதிவை கொடுப்பது ஆரோக்கியமே ஆனந்தம் என்ற வலைத்தளம். இந்த பதிவு தேள் போன்ற விஷப்பூச்சிகளால் ஏற்படும் தாக்கத்தைப் பற்றியும் அதற்கான முதல் உதவியைப் பற்றி கூறுகிறது. இந்திய சிவப்பு தேள் மற்றும் இந்திய கருப்பு தேள் உலகின் மிக ஆபத்தான தேள்களில் ஒன்று. தேள் கடித்தால் மருத்துவ சிகிச்சை தேவையில்லை என்று எண்ணினாலும் விஷக்கடிகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பெரியவர்களும் 6 வயதுக்கு குறைவான வயதுடையவர்களுக்கு தேள் கொட்டினால் மரணம் ஏற்படலாம். தேளின் விஷம் ஏற்படுத்தும் நச்சுத்தன்மையாலும் அதிக வலியாலும் இரு காரணங்களால் உடலில் தாக்கங்கள் ஏற்படும். முதலில் தேளின் நச்சுத்தன்மை காரணமாக ஒவ்வாமை, மாரடைப்பு, அதிர்ச்சி மற்றும் நுரையீரல் வீக்கம், மயக்கம் ஏற்பட்டு சிலருக்கு இறப்புக்கு வழிவகுக்கும். நரம்பு மண்டலத்தையும் இருதயத்தையும் சிறுநீரகத்தையும் பாதிக்கும். இரண்டாவதாக தேள் கடிப்பதால் அதிக வலி சார்ந்து நரம்பு மண்டல சேதம், உயிருக்கு உலைவைக்கும் மயக்க நிலை உண்டாகும். அதிக வலி காரணமாக இருதய செயல் இழப்பு மற்றும் மாரடைப்பும் ஏற்படலாம். அதற்கு நவீன மருத்துவத்தில் குழந்தைகளை உயிர்காக்க குளோரோப்ரோமசின் போன்ற 3 மருந்துகள் கொண்ட காக்டெயில் குளுக்கோஸ் ஏற்றுவார்கள். தேள் போன்ற வலியை உண்டாக்கும் பூச்சிகள் கடித்துவிட்டால் கடிபட்டவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் முன் மேற்கொள்ளும் முதல் உதவியை பார்ப்போம். முதலில் கடித்த இடத்தை சோப்பு மற்றும் தண்ணீரால் கழுவவும், கடித்த பகுதியை உயர்த்தி அசையாமல் வைக்கவும். வாய் வழியாக குளுக்கோஸ் போன்ற திரவத்தை சிறிது சிறிதாக குடிக்கக் கொடுங்கள். கடித்த இடத்தில் ஐஸ் கட்டியை வைத்து சிறிது அழுத்திப் பிடிக்கவும். சிறிது நேரத்தில் மரத்துப் போய் வலியே முழுவதும் இல்லாமல் போய் கடிப்பட்டவர்கள் சாதாரண நிலைக்கு வந்து விடுவார்கள். திரும்பவும் வலி வந்தால் மறுபடியும் ஐஸ் கட்டி வைக்கவும். பெரியவர்கள் பலருக்கு தேள் கடியின் வலி மற்றும் தாக்கம் தாங்கக்கூடியதாக இருக்கும். அதிக வயதானவர்கள், குழந்தைகள் விஷமுள்ள தேள் கடியால் சிகிச்சை அளிக்கப்படாத நிலையில் இறக்க வாய்ப்புண்டு. கண்டிப்பாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். தேள் கடித்த 2 மணிக்கு அதிக வலி இருக்கும். பின்னர் 2 நாட்களுக்கு லேசான வலி இருக்கும். தேள் கடிக்கு விஷத்திற்கு மருத்துவ சிகிச்சையாக தேள் ஆன்டிவேனம் ஊசி உள்ளது. இனி தேள் பற்றி சில சுவையான செய்திகளை பார்ப்போம். பல நாடுகளில் வெங்காயத்தை தேள் கடிவாயில் தேய்க்கும் வழக்கம் உண்டு. வெங்காயம் வீக்கம் மற்றும் வலியை குறைக்கும். தமிழ் மருத்துவத்தில் விஷக்கடிக்கல் என்ற ஊதா நிறக்கல் கொண்டு மருத்துவம் செய்வார்கள். மேலும் தமிழ் மருத்துவத்தில் பித்த உடம்புக்காரர்களுக்கு தேள் விஷம் அதிக வலியை கொடுக்கும் என்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு தேள் கடித்தால் வலி இருக்காது. அதற்கு அவர், நான் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது எனது தாயை தேள் கடித்தது, அதனால் தேள் கடித்தால் தனக்கு வலி இருக்காது என்று கூறுவார். இது எவ்வளவு உண்மை என்று தெரியவில்லை. தேளின் விஷத்திலிருந்து புற்றுநோய்க்கு மருந்து செய்கின்றனர். ஒரு தேள் கடிப்பதை கனவு கண்டால் ஆபத்து உருவாகும் என்ற நம்பிக்கை உள்ளது. டைனோசர்கள் உருவாகும் முன்பே தேள்கள் இருந்தன. தேள்களில் உள்ள சுமார் 1500 இனங்களில் சில இனங்கள் மட்டுமே அதிக விஷம் கொண்டவை. இந்திய சிவப்பு தேள் மற்றும் அரேபிய கொழுப்புவால் தேள்கள் கொடிய விஷம் கொண்ட தேள் இனம். தேள்கள் 8 முதல் 100 குஞ்சுகளை நேரடியாக பெற்றெடுத்து தனது முதுகில் குஞ்சுகளைச் சுமந்து வளர்க்கும். தேள்கள் பல வகையான பூச்சிகள், சிலந்திகளை உணவாக உட்கொள்ளும். தேள்களுக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும். ஆனால் உணவு இல்லாமல் பல மாதங்கள் உயிர் வாழும். சில பெண் தேள்கள் ஆண் இனச்சேர்க்கை இல்லாமல் பார்த்தீனோ ஜெனிசிஸ் முறையில் தன்னை இனப்பெருக்கம் செய்யும். வினிகரை நீரில் கலந்து ஸ்ப்ரே பாட்டில் மூலம் தெளிக்க தேள்மடியும். இந்த பதிவு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். இந்த பதிவை பற்றி ஏதேனும் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு போடுங்கள். லைக் பட்டனை அழுத்துங்கள். பின் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்தி எங்களது அடுத்த பதிவுகளை பார்க்க வசதி செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு பார்வர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.